விஜய்க்கு அரசியல் கொள்கை தெளிவு இல்லை. எம்பி சசிகாந்த் செந்தில் பேட்டி. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பாஜக வாக்கு திருட்டு குறித்த கையெழுத்து இயக்கத்தை காங்கிரஸ் சார்பில் தொடங்கி வைத்தார் எம்பி சசிகாந்த் செந்தில். அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடு முழுவதும் தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். வாக்கு திருட்டுக்கு எதிராக காங்கிரஸ் இந்தியா முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நடிகர் விஜய் குறித்து பேசும்போது அவர் எந்த அரசியல் கொள்கையை சார்ந்து செயல்படுகிறார் என்பது தெளிவில்லை என்றும் அவரது பேச்சில் அரசியல் மாண்பு இல்லாததால் தமிழக மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள் என்றும் சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் மோகன். உலக மாமேதான அம்பேத்கர் உலக மாமேதான அம்பேத்கர் உலக மாமேதான அம்பேத்கர் அண்ணா அம்பேத்கர் அம்பேத்கர் காங்கிரஸ் காங்கிரஸ் சோனியா காந்தி சோனியா காந்தி. இங்கே வருகை தந்து ஆவடி மாநகர அவர்கள் அதிகார தன்மைதான் என்ன தருவதா இந்த இரட்டை எல்லாருக்கும் இங்க பெருமையா சொல்லிக்கிறோம். கரெக்டா 12:45 ஸ்டார்ட் பண்ணலாம். மசூதி வாசல்ல ஆவடி மார்க்கெட்ல 2:15 முடிக்கிறோம். 2226 கையெழுத்தை வாங்கி 1.5 மணி நேரத்தில் மாபெரும் சாதனை பண்ணது காரணம் ஏன்னு கேட்டா பொதுமக்கள் நம்மளை ஆதரிக்க. என்ன போன் உங்களோட போன் பண்ணக்கூடாது. நம்ம பேர் என்ன எடுக்கிறாங்க தெரியாம பேர் எடுக்கிறாங்க. அதை அப்படி பண்ணக்கூடாது. மக்களுக்கு தெரியாம ஊட்ட பேர் எடுக்கக்கூடாது. ஒரு கையெழுத்து உங்களுடைய சப்போர்ட் வேணும். போன் உள்ளோடாதுண்ணா எத்தனை இருக்கிறாங்க போன் உள்ள விடுறீங்க. ஓட்டு வந்து கையெழுத்து ஃபோன் நம்பர் வச்சு ஃபோன் நம்பர் நான் கொஞ்சம் பின்னாடி வரேன்.
ஆவடி நம்மளுடைய ஆவடி பகுதியில் நம்மளுடைய வாக்கு திருட்டை பற்றி தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஒரு பிரசன்டேஷனை நாடே பார்த்தது. அந்த வாக்கு திருட்டு எப்படி நடக்குது என்பதை அவர் நாட்டுக்கு எடுத்து வைத்தார்கள். அதன் ஒரு நீட்சியாக இந்த வாக்கு திருட்டு பல இடங்களில் நேர்த்தியாக பாஜகவினால் நடத்தப்பட்டு தேர்தல்கள் ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணப்படுதுன்ற ஒரு செய்தியை பரப்புவதற்காகவும், இந்த பிரச்சனை வெறும் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த பிரச்சனை அல்ல, இது ஒவ்வொரு வாக்காளருடைய அடையாள பிரச்சனை, வாக்காளர்களின் குடும்பங்களின் அதிகார பிரச்சனை என்ற ஒரு விஷயத்தை மக்களிடம் அவங்களுடைய கவனத்திற்கு எடுத்து செல்வதற்காகவும், வரப்போற நாட்களில் இந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் நடக்காமல் இருப்பதற்காகவும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து அவர்களுடைய ஒரு நடந்து கொள்ளுங்கிற விதமும் சரி, பாஜகவுக்கு ஒரு தலைப்பட்சமாக நடந்து கொள்ளும், அவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும் இந்த விதத்தை கண்டித்தும் கூட இன்று ஒரு கையெழுத்து இயக்கம் நம்ம காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூலமாக இந்தியா முழுக்க நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதோடைய ஒரு பகுதியாக திருவள்ளூர் தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதியில், இன்றைக்கு ஆவடி பகுதியில் எங்களுடைய மாவட்ட தலைவர் யுவராஜ் அவர்களின் தலைமையில், மற்ற எல்லா தலைவர்களுடைய தலைமையில் இன்னைக்கு அதை ஆரம்பிச்சிருக்கோம். இது ஆல்ரெடி நிறைய மக்கள் பெருவாரியாக இதற்கு ஆதரவு தெரிவித்து ராகுல் காந்தி அவர்களின் அந்த குற்றச்சாட்டுக்கு முழு ஆதரவு தெரிவித்து வெகு ஆரவாரத்தோடு இந்த கையெழுத்து இயக்கம் கையெழுத்து சேகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய் இப்போ திமுக அரசியல் குடும்ப அரசியல் அவருடைய எண்ணத்தை அவர் வெளியே ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் கூட அவர்கள் எந்த கொள்கையை நிக்கிறாங்க, எப்படி நிக்கிறாங்க என்னன்றதே தெளிவில்லாத போது, ரெண்டாவது ஆரம்பத்திலிருந்தே அவருடைய பேச்சு ஒரு அரசியல்ல ஒரு குறைந்தபட்ச மாண்புன்னு சொல்லுவோம், அது இல்லாத ஒரு குறையாகவே பார்க்க முடியுது. இந்த மாதிரி போக்கை தமிழக மக்கள் என்னைக்குமே ஏத்துக்கிட்டதும் இல்லை. அவர் இந்த மாதிரி பேசினா அதை ஒத்துக்க போறதும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.